மாநாட்டை முறையாக நடத்தி விடுவோமா என்ற சந்தேக பார்வையுடன் எல்லோரும் பார்க்கிறார்கள் என்ற வகையில் தன்னுடைய கருத்தை இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் திரு விஜய். இதற்கான அவசியம் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவர் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய தொண்டர்களுக்கு எப்படி எல்லாம் மாநாட்டுக்கு வரணும், எப்படி ஒழுங்கா நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலதை அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பெரிய கிரௌடு ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் சேரும் பொழுது கண்டிப்பாக அந்த கிரௌடு சில இடங்கள் மிஸ்பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. இப்ப சமீபத்தில் நடந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு டிசிப்ளின்டா நடத்தணும்னு பார்த்தாரு திருமாவளவன். இருந்தாலுமே அந்த மாநாட்டுல கலந்து கொண்ட சில தொண்டர்கள் நடந்து கொண்ட செயல்கள் மீடியால நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் நம்ம. சோ அதனால நீங்க எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகளை நீங்க விதித்தா கூட அந்த தொண்டர்களை சில இடங்கள் நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு மாப் சைக்காலஜின்னு ஒரு கூட்டமா சேரும் போது சில விதமான விஷயங்கள் அரங்கேறும். அதை நீங்க தடுக்க முடியாத ஒரு லெவல்ல இருப்பீங்க. அதனால விஜய் தன்னால முடிந்த முயற்சி எடுக்கிறாரு. ஒழுங்காக ஒரு டிசிப்ளின்டா ஒரு மாநாடு நடத்தணும், அந்த மாநாட்டில் வர தொண்டர்கள் எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குற மாதிரியான ஒரு கட்டுப்பாடா கடமையோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. ரொம்ப 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 எதிர்பார்ப்போடு நடக்கிற ஒரு மாநாடு இருக்கிறதுனால மீடியாக்கள் போன்ற எல்லோருமே விழிப்போட இந்த மாநாட்டை உற்று நோக்கிட்டு இருப்பாங்க. சோ இதுல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தா கூட அது பெரிய விஷயங்க பூதாகாரமா காட்டப்படும். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கிறத பாக்குறோம். ஆனா இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது மாநாட்டை நடத்துறவங்களுக்கு மட்டுமல்ல சவால், போலீஸுக்கும் ஒரு பெரிய சவால், காவல்துறைக்கும் ஒரு பெரிய சவால். அதனால இது எப்படி கட்டுப்பாடா நடத்துறாங்கிறது பொறுத்து தான் பாக்கணும். அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தேவையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது ஒரு கட்டுப்பாடான ஒரு படை, நான் சொல்றதை கேட்கிற ஒரு தொண்டர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாரு. அது எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியம் என்பதை நான் மாநாட்டு அன்னைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.